புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் ராஜகுமாரி என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த படத்தை இயக்கியவர் ஏஎஸ்ஏ சாமி என்ற இயக்குனர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அந்த படத்துக்காக பியு சின்னப்பாவை ஒப்பந்தம் செய்து தர தயாராக இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே பியு சின்னப்பா சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தவர். அப்படி ஒரு கதாநாயகனை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தர தயாராக இருந்த போதும் எனக்கு பியு சின்னப்பாலாம் வேண்டாம், எம்ஜி ராமச்சந்திரன் மட்டும் கொடுங்க போதும், அவரை விட்டு ஒரு வெற்றி படத்தை தருகிறேன் என்றவர் தான் ஏஎஸ்ஏ சாமி. அவர் அப்படி சொன்ன அந்த செய்தி இருக்க, அது அப்போது அந்த நிறுவனத்திலே இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்த எஸ்எம் சுப்பையா நாயுடுடைய காதிலே தேனாக பாய்ந்தது. ஏன்னா எம்ஜிஆருடைய நலம் விரும்பிகளில் மிக முக்கியமானவர் எஸ்எம் சுப்பையா நாயுடு. இந்த செய்தியை உடனடியாக எம்ஜிஆருக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்று எண்ணி எஸ்எம் சுப்பையா நாயுடு நேராக எம்ஜிஆரை பார்க்க போனார். எம்ஜிஆரை பார்த்து அடுத்த படத்தில் உன்னை கதாநாயகனாக்கணும் அப்படின்னு ஏஎஸ்ஏ சாமி முடிவு செய்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை எம்ஜிஆரிடம் தெரிவித்தார். சுப்பையா நாயுடு அளவில்லாத ஆனந்தத்தோடு இந்த செய்தியை சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் முகத்திலே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா, சாயா என்ற படம் தான் எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்க ஒப்பந்தமான முதல் படம். அந்த படத்திலே அவருக்கு பல கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டன. கடைசியில் அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுமையடையவும் இல்லை. அதனால் இந்த செய்தி எம்ஜிஆருக்கு இனிக்கலை. அப்போ தான் எஸ்எம் சுப்பையா நாயுடு எம்ஜிஆர்கிட்ட சொன்னார், உங்களுக்கு தான் இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமியை நல்லா தெரியுமே, அவர்கிட்டயே கேட்டு இந்த செய்தியை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று. அதைத் தொடர்ந்து ஏஎஸ்ஏ சாமியை சந்தித்தார் எம்ஜிஆர். அப்போ ஏஎஸ்ஏ சாமி அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கிட்ட என்ன சொன்னாரோ அதையே எம்ஜிஆரிடம் சொன்னார். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தான் கதாநாயகன் என்று எம்ஜிஆர்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல், அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது பல எதிர்ப்புகள் வந்த நிலையிலும் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து தொடர்ந்து அந்த படத்துடைய படப்பிடிப்பை நடத்தி நிறைவு செய்தார் ஏஎஸ்ஏ சாமி. அந்த திரைப்படத்துடைய வெற்றி தான் எம்ஜிஆரை நிரந்தர கதாநாயகனாக்கியது.